நடந்து முடிஞ்ச இந்த பட்ஜெட்ல சேலரிடு எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் தர மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு சேலரிட் எம்ப்ளாயாக இருக்கும்போது உங்களுடைய ஐடிஆரை ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டாண்டர்டு டிடக்ஷனாக 50,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி 50,000லேருந்து 75,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால நமக்கு 25,000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா நமக்கு டிடக்ஷன்ஸ் கிடைக்க போகுது. ஸோ இதில் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபைல் பண்ணும்போது ஓல்டு ரெஜிமேல பண்ணாலும் சரி, நியூ ரெஜிமேல பண்ணாலும் சரி, ரெண்டுலையுமே ஸ்டாண்டர்டு டிடக்ஷனாக 50,000 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த இன்க்ரீஸ் 25,000 இன்க்ரீஸ் பண்ணி 75,000 ஆகியிருக்கிறது எதில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஓல்டு ரெஜிமேல போய் பண்ணீங்கன்னா ஆஸ் யூசுவல் 50,000 தான் டிடக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நியூ ரெஜிமேல பண்ணா மட்டும்தான் 75,000 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்க நியூ ரெஜிமேல 7 lakh வரைக்கும் இருக்க இன்கம்க்கு டாக்ஸ் கட்ட தேவையில்ல. அது போக இந்த 75,000க்கு உங்களுக்கு டிடக்ஷனா கிடைக்குது.